நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட். இந்த வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு மந்த்துக்குமே வந்து லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு எடுப்போம். ஸோ 2 பேர்த்தோட மெசேஜ், ஏஞ்சல்ஸ் அண்ட் லார்ட் கணேஷாவோட மெசேஜ் வரக்கூடிய அக்டோபர் மந்த்துக்கு என்ன சொல்கிறாங்கன்றதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் 1111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். ஏன் 1111 டைப் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு புது மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த ஒரு புது மந்த்தை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போகிறப்போ, நம்ம ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸோடு எடுத்துகிட்டு போகிறப்போ நமக்கு ரொம்ப நல்ல நல்ல மாற்றங்களை கொடுப்பாங்க. ஸோ 1111 ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அக்டோபர் 1 காலையில் ராபிட் சாண்டிங் பண்ணுங்கள். ஸோ அதை மறக்காமல் இருக்கிறதுக்கு, அப்போ வந்து நீங்கள் மறக்காமல் இருக்கணுன்றதுக்காக இங்கே வந்து ராபிட்டும் வந்து டைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நீங்கள் மறக்காமல் 1 காலையில் சொல்லுவீங்க. அதுக்கு மேலே 1 காலையில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக என்னன்னா பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன். ஸோ அந்த பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷனில் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹீலிங் எனர்ஜியோடு சேர்த்து ராபிட்டை சாண்ட் பண்ணுவோம். ஸோ அங்கே வந்து ஜாயின் பண்ணுறவங்க அங்கே வாங்க. ஸோ இந்த பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். ஸோ பிரம்ம முகூர்த்தம்னாலே நமக்கு தெரியும், உங்களுக்கு அதை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன். அது வந்து ஒரு ஸ்பெஷல் டைம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமே வந்து ஒரு யுனிக்கான டைம். அந்த ஒவ்வொரு நிமிஷமே வந்து நம்ம லைஃப்பில் வந்து பயன்படுத்திக்கணும். ஸோ அது நம்ம டெய்லியும் லைஃப்பில் பிரம்ம முகூர்த்த வேலையை வந்து ஒரு ஹீலிங்காக, மெடிடேஷன்ஸ்க்காக, நீங்கள் ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னாலும் சரி, நீங்கள் ஒரு பரிகாரங்கள் பண்ணுறீங்கன்னாலும் சரி, அந்த வேலையில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா 100% அது சக்ஸஸ் கொடுக்கும். ஏன்னா வந்து எந்த தோஷமே இல்லாத டைம் தான் வந்து பிரம்ம முகூர்த்த வேலை. இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் ஒவ்வொரு மந்த்துமே 1 அன்னைக்கு காலையில் 4:30 to 5:30 மணிக்கு நம்மளோட ஹீலிங் செஷன் இருக்கும். இந்த ஹீலிங் செஷன் வந்து ஜூம் காலில் இருக்கும், லைவாக இருக்கும். நீங்களும் வந்து 4:30 மணிக்கு குளிச்சுட்டு கிளம்பி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து லைவில் வீடியோவை ஆன் பண்ணி உட்காரணும். அந்த மாதிரி தான் இந்த ஹீலிங் செஷனோட பேட்டர்ன். இந்த ஹீலிங் செஷனில் வந்து நீங்கள் என்ன ரிசீவ் பண்ணுவீங்கன்னா, ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹீலிங் எனர்ஜி, லாமா ஃபேரா ஹீலிங். லாமா ஃபேரான்றது வந்து அது ஒன் ஆஃப் த ஹீலிங் மொடாலிட்டியில் தான் வரக்கூடியது. ஸோ இது வந்து புத்திஸ்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணினா வெரி ஓல்டு மெத்தடு ஹீலிங் பேட்டர்ன். இது வந்து நான் எனக்கு பண்ணிட்டு இருக்கிறது பிரம்ம முகூர்த்த வேலையில் என்னோட டெய்லி பேட்டர்னில் இருக்கிறது. ஸோ அந்த ஹீலிங் செஷனை வந்து நான் உங்களுக்கு அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் காலையில் ஹீலிங் கொடுப்பேன். அந்த ஹீலிங்கை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. இதுதான் லாமா ஃபேரா. வந்து என்ன விஷயமா, என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே குணப்படுத்தக்கூடிய ஹீலிங் எனர்ஜி லாமா ஃபேரா. நீங்கள் லாமா ஃபேராவில் வந்து இப்போ வந்து ஒரு பிளாக் மேஜிக் இருக்குன்னாலும் சரி, இல்லை வந்து ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குன்னாலும் சரி, ரொம்ப வந்து மைண்டு முடியாமல் ரொம்ப டவுனாக இருக்காங்க, நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கிறதுனே தெரியல, லைஃப்பில் கிளாரிட்டியே இல்லைனாலும் சரி, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அது வந்து மன ரீதியாக இருக்கலாம், பண ரீதியாக இருக்கலாம், உடல் ரீதியாக இருக்கலாம். ஸோ அந்த பிரச்சனைகள்லேருந்து நமக்கு ஒரு கிளியர் கொடுக்கறது, நம்மளோட ஆரா கிளென்ஸ் பண்ணுறது, சக்ராஸ் கிளென்ஸ் பண்ணுறது, ஹீலிங் எனர்ஜி நீங்கள் ரிசீவ் பண்ணுறப்போ ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்ஸை கொடுக்கறது தான் வந்து லாமா ஃபேரா ஹீலிங் டெக்னிக். ஸோ அந்த லாமா ஃபேரா ஹீலிங் நான் வெரி ஃபஸ்ட் டைம் இந்த ஒவ்வொரு பிரம்ம முகூர்த்த வேலையில் 1 அன்னைக்கு கொடுக்கணுன்றது தான் இனிமேல் நம்மளோட பேட்டர்ன். ஸோ லாஸ்ட்டு மந்தோட ரிவ்யூஸே வந்து பயங்கரமாக கொடுத்துருந்தீங்க, தேங்க்யூ. அது பர்சனலாக வந்து ரொம்ப என்னால் டக்குன்னு கமெண்ட் வந்து ரிப்ளை பண்ண முடியல. ஸோ ரிவ்யூஸ் கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்யூ. ஸோ இந்த மந்தில் இருந்தெல்லாம் வந்து லாமா ஃபேராவோட ஹீலிங் டெக்னிக் உங்களோட லைஃப்பில் வந்து எதுவும் ஒரு பெரிய மூமெண்ட் இல்லை, ரொம்ப ஸ்லோ டவுனாக இருக்குது, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல, ஒரு நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆக மாட்டேங்குது, வர வேண்டிய பணம் வர மாட்டேங்குது, கொடுக்க வேண்டிய பணத்தை ப்ராப்பராக கொடுக்க முடியலன்ட்டு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஒரு லைஃப்பில் ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகக்கூடிய பிராப்தத்தை வந்து இந்த லாமா ஃபேரா ஹீலிங் செஷன் பிரம்ம முகூர்த்த வேலையில் உங்களுக்கு கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இது அது மட்டுமே கிடையாது, அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு நீங்கள் செல்ஃபாக இப்போ ஒரு நாள் நான் காலையில் ஹீலிங் கொடுக்குறேன், அதுக்கு மேலே நீங்கள் அந்த ஹோல் மந்த்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் காலையில் எழுந்திரிச்சு அப்படின்ற பேட்டர்னும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கொடுப்பேன். அது வந்து நானே வந்து பண்ணின யோகாவும் சரி, அதாவது சாண்டிங் சரி, ஒவ்வொரு சக்ராவுக்கு உண்டான சாண்டிங், ஒவ்வொரு சக்ராவுக்கு உண்டான யோகா, ஒவ்வொரு சக்ராவுக்கு உண்டான முத்ராஸ் எல்லாமே
எல்லாமே பர்ஃபெக்டாக ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்களே பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு நான் வீடியோ பர்சனலாக கொடுத்துருவேன். அந்த குரூப்பில் இருக்கிறப்போ உங்களுக்கு தனியாக வீடியோஸ் வந்து கிடைச்சிரும். ஸோ அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் டெய்லி காலையில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு உண்டான கைடட் மெடிடேஷனும் கொடுத்துருவேன். அது வந்து மெடிடேஷனே என்னால் பண்ண முடியாது, உட்கார முடியல, கண்ணை மூட முடியாது அப்படின்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த மெடிடேஷன் முறையில் நீங்கள் என்ன ஆனாலும் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு ஹீலிங் எனர்ஜி உங்களை அட்ராக்ட் பண்ணிடும். ஸோ மெடிடேஷனை பர்ஃபெக்டாக கொண்டுட்டு போகிறதும் சரி, எல்லாமே பேட்டர்ன்டாக உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஹீலிங் செஷன் 4:30 to 5:30 முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இதையும் நான் கொடுத்துருவேன். இதை நீங்கள் அடுத்த நாள்லேருந்து உங்களோட லைஃப்பில் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹீலிங் செஷனில் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் த்ரூவாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து வரக்கூடிய அக்டோபர் மந்த்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். கூட லார்ட் கணேஷாவோட மெசேஜும் என்னன்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்க, நான் எவ்வளோ நேரம் வந்து உங்களுக்காக கார்டு எடுக்கிறேனோ அந்த டைம் கேப்பில் வந்து நீங்கள் உங்களோட இஷ்ட தெய்வம், உங்களோட குலதெய்வம், நீங்கள் எந்த எனர்ஜி வந்து ரொம்ப டீப்பராக வந்து நினைக்கிறீங்களோ அது நினச்சி வேண்டிக்கோங்க. உங்களுக்கு வந்து நல்ல கைடன்ஸ் வந்து இந்த மந்த்துக்கு வரணும் அப்படின்றது. ஸோ வரக்கூடிய மெசேஜ் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியவும் ஆரம்பிக்கும். இப்போது நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 1111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு இந்த மந்த்து பார்த்திங்கன்னா வளர்ப்பிறை டைம் பீரியடில் உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் வந்து காரியங்கள் அந்த வளர்ப்பிறை டைமில் நினச்சிருக்கீங்களோ அதெல்லாம் அப்படியே உங்களுக்கு பர்ஃபெக்டாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு மைண்டுக்குள்ளே ஒரு ஹோப் மட்டும் வைங்க. சில நேரத்தில் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன மூட் ஸ்விங்ஸை வந்து க்ரியேட் பண்ணிடும். ஸோ அந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து நீங்கள் நல்லா பண்ணணும், இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் என்னோடய பிளான்னு நினச்சா கூட உங்களுக்கு வந்து வர அந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து கொஞ்சம் டவுன் பண்ணி விட்டுரும். ஸோ அதெல்லாம் என்ன ஆனாலும் பரவாயில்லன்ட்டு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கணும். உங்களுக்கு வளர்ப்பிறை டைம் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. இது வந்து நீங்கள் தூரத்தில் யாரையாவது வந்து பார்க்க போகிறீங்க, அவங்கள வந்து மீட் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு பிளான் வச்சுருக்கீங்க, அவங்க வெளியூரில் இருக்காங்க இல்லை வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்கள பற்றின தாட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு இந்த வளர்ப்பிறை டைம் பீரியடில் ரொம்ப ஃபேவரபுளாக அமையும். உங்களோட மீட்டிங் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, அதை வந்து ரொம்ப கரெக்டாக எடுத்துகிட்டு போவீங்க. இதே வந்து இந்த மந்த்லலாம் வந்து உங்களுக்கு ஜாதகம் பார்த்துட்ருக்காங்க, இல்லை வந்து உங்களுக்கு ஒரு லவ் ப்ரப்போசல்ஸ் வந்து நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை லவ் மேரேஜ் வந்து சாதகமாக ஏற்படணும்னு நினைக்கிறதுக்கெல்லாம் இந்த மந்த் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா ஃபேவரபுளாக இருக்குது. அதுக்கு உண்டான அமைப்பு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி சில ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்து ரொம்ப கண்ணாடி பிரேக் ஆன மாதிரி உடஞ்சிருச்சு அப்படின்னாலும் அதை வந்து திருப்பி பேட்சப் பண்ணக்கூடிய சான்சஸ் இந்த மாதம் ஏற்படும். ஸோ இப்போ ஃபேமிலிக்குள்ளே வந்து சில பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுட்டு இருந்தது, ரொம்ப நாங்கள் பேசவே மாட்டோம், இல்லை ஹஸ்பண்ட் தனியாக இருக்காங்க, ஒய்ஃப் தனியாக இருக்காங்க, இல்லை லவ்வர்ஸாக இருந்தால் வந்து கால் பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு இருந்தவங்க கூட இந்த மந்த் டைமில் வந்து திருப்பி பேட்சப் ஆவீங்க, திருப்பி வந்து சேருவீங்க. பழைய நினைவுகள் வந்து உங்களை வந்து சேர்த்தி வைக்கும். அந்த லவ் அண்ட் பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் 2 பேர்த்து இப்போ ஒரு லவ் அண்ட் பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்றது 2 பேர்த்தோட இதில் இருந்தும் தானே வருது. ஸோ நீங்கள் 2 பேருமே சப்போர்ட்டிவாக இந்த இடத்துல வந்து மைண்டு மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி
உங்களோட செல்ஃப் லவ்வை யார் இதை பார்க்குறீங்களோ, இப்போ உங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸ்லாம் வந்து உங்களோட பார்ட்னர் மேலே பெட்டர் ஆகணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா வந்து சில நேரங்களில் வந்து அவங்க மேலே நீங்கள் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிடுறீங்க. நீங்கள் பண்ணுற எக்ஸ்பெக்டேஷன்ஸில் அவங்க வந்து பயந்தேக்கிறாங்க. ஐயோ இதெல்லாம் வந்து ஒரு டார்ச்சர் மாதிரி சில நேரத்தில் நினச்சிடுறாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு நீங்களே செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு உங்களை வந்து ஃபஸ்ட்டு பிடிக்கணும். ஒரு சின்ன சின்ன அஃபர்மேஷன் சொல்லிக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சு ஐ எம் கிரேட்ஃபுல்னு சொல்லிக்கோங்க. நீங்கள் செய்கிற வேலைகள்லாம் நீங்கள் உங்களை நினச்சி நீங்கள் பெருமையாக நினச்சிக்கோங்க. நீங்கள் தூங்க போகிறப்போ ஒரு தேங்க்யூ சொல்லி பழகிக்கோங்க. உங்களோட உடம்புக்கு நீங்கள் தேங்க்யூ சொல்லிக்கோங்க. நீங்கள் உங்களோட கண் நல்லா இருக்குது, நீங்கள் நல்லபடியாக பார்க்குறீங்க, நீங்கள் வந்து நல்லபடியாக சாப்பிட்றீங்க, உங்கள் காது நல்லா கேட்குது, உங்கள் கை நல்லா வேலை செய்யுது. அந்த மாதிரி உங்களோட உடம்புக்கு என்னென்ன உடம்புல உங்களுக்கு எப்படிலாம் வேலை செய்யுதோ அதெல்லாம் நினச்சி அதுக்கெல்லாம் ஒரு கிராட்டிடியூட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் லவ்வை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த செல்ஃப் லவ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. இது கம்மியாக இருக்கனால எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வெளியே வந்து ஜாஸ்தி ஆகிடுது. உங்களுக்கு அடுத்தவங்களோட அங்கீகாரம் உங்களுக்கு பண்ணினாதான் அந்த லவ் வந்து கரெக்டு அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. நீங்கள் வந்து உங்களோட செல்ஃப் லவ்வை பண்ணுங்கள். தானாக உங்களோட பார்ட்னர் உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் போய் தேடி போகணுன்னு அவசியமே கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பெட்டராக ஆரம்பிக்கும். இந்த மந்த் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேமிலி டைம் வந்து உருவாகும். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து வெளியே போயிட்டு வர்றது, ஏதாவது ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி ட்ரிப் பிளான்ஸ் பண்ணுறது, இல்லை ஒரு சும்மா பக்கத்தில் எல்லோரும் சேர்ந்து ஒரு பார்க்குக்கு போகலாம், எல்லோரும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட் போகலாம், சாப்பிட போகலாம். அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த டைமில் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து தூரத்துலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலியோடு சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எல்லோரும் வெளியே போகிறது, இந்த மாதிரி டைம் பீரியட் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த மந்த் வந்து உங்களுக்கு எல்லாமே பணம் ரீதியான விஷயங்கள்லாம் வந்து பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போவோம். அதாவது வந்து ரொம்ப பிரச்சனைகளுக்குள்ளே எல்லாம் எதுவுமே போகாது. அதே மாதிரி உங்களுக்கு பண வரவும் வந்து மீடியமாக இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இப்போ ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. அந்த புது பிஸ்னஸ்க்கு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து இந்த டைம் பீரியட் கரெக்டாக இருக்கும். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு மென்டல் சப்போர்ட் வந்து உங்களை சுற்றி இருக்கவங்க நல்லா கொடுப்பாங்க. நீ பண்ணுறது உனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு அந்த என்கரேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இப்போ யாராக இருந்தாலுமே வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் வேணும்னா ஒருத்தவங்க என்கரேஜ் பண்ணி தான் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகவே முடியும். இதுதான் பேசிக்கான நம்மளோட ஹியூமன் டெண்டன்சி. எல்லாருக்குமே அப்படியே உள்ளேருந்து எல்லா டைமுமே வந்து அந்த எனர்ஜி பொங்கிட்டு வராது இல்லை. ஸோ அந்த என்கரேஜ்மெண்ட் உங்களுக்கு இந்த மந்த் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சிரும். ஸோ அந்த என்கரேஜ்மெண்ட்லேயே உங்களோட சக்ஸஸை வந்து நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிற வேலைகளில் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு லார்ட் கணேஷோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். கெப்பாசிட்டி டு லவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சூப்பரான சான்ஸு. ஸோ நீங்கள் வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸாக இருந்த லவ் கூட உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும்னு பார்த்தோம்ல. ஸோ உங்களுக்கு இந்த டைம் பீரியட் வந்து இந்த கார்டு பாருங்கள், பர்ஃபெக்டான கார்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகிறதுல டிலே இருந்திருந்தாலும் சரி, இந்த மந்த் நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப் உங்களுக்கு பயங்கர ஃபேவரபுளாக இருக்கும். இதுக்கு இவரோட பிளெஸிங்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் எதுக்குமே வந்து தடைகளே உங்களுக்கு இந்த மந்த் இருக்காது. ரிலேஷன்ஷிப் ரீதியாக ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்கன்னா
எந்த தடைகளும் இருக்காது. அதே மாதிரி உங்களோட நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள், உங்களோட பிஸ்னஸில் வந்து நீங்கள் இருக்கீங்க, ஒர்க்கில் இருக்கீங்கன்னா அதில் வந்து ரொம்ப திருப்தியாக உங்களோட மனசு வந்து அதுக்குள்ளே போகும். ஏன்னா வீட்டுக்குள்ளே எந்த பிரச்சனைகளும் எந்த மனஸ்தாபங்களும் இருக்காது. அதனால நீங்கள் உங்களோட ஒர்க்கில் வந்து டெடிகேஷன்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக காட்டுவீங்க. உங்களோட டெடிகேஷன்ஸ் வந்து மல்டி டாஸ்கிங் பயங்கரமாக இருக்கும் உங்ககிட்ட. ஸோ எல்லா வேலையும் எல்லாம் சேர்த்து கட்டிட்டு பண்ணுவீங்க, ஆனால் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க. அந்த எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்குது. அதனால நல்ல பாசிட்டிவ் அவுட்கம்மை வந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் வந்து நீங்கள் எடுத்துடுவீங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய சப்போர்ட் பண்ண வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக சொன்னீங்கன்னா ஓகே, சொல்ல முடியலன்னா கூட உங்களோட மைண்டில் அவங்கள நினச்சி ஒரு தேங்க்யூ சொல்லிக்கோங்க. அது என்ன விஷயமாவே இருக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு கூட தான் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன், நீங்கள் என்ன நினச்சி உங்களோட மைண்டில் ஒரு தேங்க்யூ சொல்லிக்கலாம். இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தர்கிட்ட வந்து வழி கேட்குறீங்க, இந்த வழியாக போங்க, நீங்கள் கரெக்டாக அந்த வீட்டை ரீச் பண்ணிடுவீங்க, அந்த இடம் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்களோட மைண்டுக்குள்ளே நீங்கள் உங்களோட மைண்டுக்குள்ளே அவங்களுக்காக வந்து தேங்க்யூ சொல்லலாம். நேரில் சொன்னாலும் ஓகே, இல்லை மனசுக்குள்ளே சொன்னாலும் ஓகே. எனிதிங் ஒரு குட்டி குட்டி தேங்க்யூவை வந்து உங்களோட மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே வாங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இந்த மந்த் ரொம்ப சூப்பராக இருக்குது. மொத்தத்தில் தடை இல்லாத வேலைகள் நடக்கிறதுக்கு ரொம்ப நல்ல அமைப்பு லார்ட் கணேஷா உங்களுக்கு கொடுக்குறாரு. ஓகே, இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 1111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு குழந்தைகள்னால ரொம்ப நல்ல விஷயம் உங்களோட வீட்டில் ஏற்படும். குழந்தைங்களோட வரவு இருக்கும். ப்ரெக்னென்சிக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகக்கூடிய டைம் பீரியடாக இருக்கும். உங்களோட ஃபஸ்ட்டு இருக்கிற குழந்தையோட லக்கு வந்து உங்களுக்கு பல மடங்காக பெரிய போகுது. அதாவது வந்து உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களோட எனர்ஜி தான் உங்களோட லைஃப்பில் ஒரு பெட்டர் டைமை எடுத்துகிட்டு கொண்டு கொடுக்க போகுது. ஒரு லக்காக இருக்கும், ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக வந்து அந்த குழந்தைங்க இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த டைம் பீரியடில் சோலார் பிளெக்ஸஸ் சக்ராவோட எனர்ஜி ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட், வில் பவர்லாம் ஏற்படக்கூடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ரீதியான ஏதாவது தடங்கல்கள் ஏற்பட்டு இருந்தது, ஏதாவது ஃபைல்ஸ் மூவ் ஆகாமல் இருக்குது, ஏதாவது லீகல் விஷயம் வந்து உங்களுக்கு நடக்காமல் டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இந்த டைம் பீரியடில் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு வந்து சில குழப்பங்களோடையே இருந்திருப்பீங்க. இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், இது எஸ்ஸா நோவா, பண்ணலாமா வேண்டாமா, இது இவங்க கூட பேசலாமா வேண்டாமா அப்படின்ற விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த மந்த் வந்து நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணிவிட்டு பேச வேண்டியவங்க கூட வந்து பேசுவீங்க. சிலரை வந்து அடியோடு பேசாமல் நகர்த்தி விட்டுருவீங்க. கம்ப்ளீட்டாக பேசாமல் சிலரை வந்து உங்களோட லைஃப்பில் இருந்து மூவ் பண்ணி விட்டுருவீங்க. சிலர்கிட்ட வந்து ரொம்ப டீப்பான கனெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்படவும் ஆரம்பிக்கும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக தான் நடக்குது. எதுவுமே வந்து நீங்கள் ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலோ ஒரு கில்ட்டி ஃபீலோ வந்து எதுக்குமே பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே கரெக்டாக தான் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி உங்களோட ஒவ்வொரு தாட்ஸ் அண்ட் ஐடியாஸும் நீங்கள் பண்ணி வச்சு செயல்படுத்தாமல் இருந்த விஷயங்கள் இந்த மந்த் வந்து செயல்பாட்டுக்கு வரும். ஸோ அதாவது இந்த இடத்த வந்து நம்ம போய் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அது ஒரு நெக்ஸ்ட் மூவ் ஏற்படாமல் இருந்திருக்கும். இல்லை வந்து ஒரு படிக்கிற விஷயத்துலேயே இருந்தாலும் சரி, இந்த புக்கை வாங்கி இப்படி படிக்கணும்னு நினச்சிருப்பீங்க. பட் அதெல்லாம் நீங்கள் யோசித்து வச்சுருந்த விஷயங்கள் இந்த மந்த்து வந்து அப்படியே ஆக்ஷன் பேஸ்டுக்கு வர ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு பர்ஃபெக்ட்
பர்ஃபெக்டாக ஹெல்ப்பும் பண்ண ஆரம்பிக்கும். உங்களோட ஹேர் கேர் விஷயங்கள் வந்து இந்த மாதம் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. மேபி உங்களோட ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணலாம், ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணலாம், ஏதாவது ஹேர் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். இல்லை ஹேர் ஃபால் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த மந்த் அந்த ஹேர் ஃபால் குறையக்கூடிய ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க, டக்குன்னு அது குறைஞ்சு போயிடும். ஹேரோட இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸை வந்து கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன மெடிடேஷன்ஸு நீங்கள் கீழே உட்காந்து தரையில் உட்காந்து பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பேலன்சிங்காக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தரையில் உட்காந்து பண்ணிங்கனாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் ஏதாவது பார்க் அந்த மாதிரி இடத்துக்கு போகிறீங்க, கீழே வந்து புற்கள்லாம் இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து சின்ன சின்ன மெடிடேஷன்ஸ்லாம் பண்ணுறீங்க. மெடிடேஷனை நீங்கள் அந்த வெளியில் போய் உட்காந்துருக்கிறப்போ ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல உட்காருங்க அமைதியாக. உங்களோட ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப மைண்டை வந்து பேலன்சிங்கை கொடுக்கும். நீங்கள் உங்களோட காரியங்களில் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. குழப்ப நிலையை சுத்தமாக ஏற்படுத்தாது. நீங்கள் வந்து இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்டு வச்சுருந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை, இல்லை நீங்கள் வந்து ஒரு லேண்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூலாம் இந்த டைம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். உங்களோட மனசு வந்து சரி நம்ம அப்போ வந்து பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இதை கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து நினைப்பீங்க. அதே மாதிரி இந்த டைம் பீரியடில் ஒரு குட்டி குட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பல இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து நீங்கள் போட்டு வைப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்குது. உங்களுக்கு லேண்டாக வீடாக வாங்குறத விட லேண்டாக வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு ஏற்படும். அதெல்லாம் நீங்கள் போய் விசிட் பண்ணுவீங்க, அது உங்களுக்கு பிடிக்கும். அதை வாங்குறதுக்கு உண்டான நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு நீங்கள் சான்சஸ் வந்து எடுப்பீங்க. உங்களோட வீட்லேயோ இல்லை நீங்கள் வந்து எங்கேயாவது கிராமத்து சைடில் நீங்கள் சப்போஸ் இருக்கீங்க, அதுக்கு வாய்ப்பு இருந்தது, கார்டன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு புது மரத்தை வந்து அந்த இடத்துல நட்டு வளர்த்துட்டு வாங்க. அந்த மரம் வந்து உங்களுக்கு ரொம்ப லக்கி ட்ரீயாக இருக்கும். அந்த மரத்துக்கு பக்கத்தில் உட்காந்து, அதாவது புது மரம் வளருங்கன்னா ஃபஸ்ட்டு செடியாக வைப்போம், அது வந்து வளர்ந்துட்டு வரும்ல. ஸோ அப்போ நீங்கள் எப்போல்லாம் வந்து இந்த மந்த் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய அந்த மரம் உங்களுக்கு ஒரு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நீங்கள் எப்போல்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது மைண்டுக்கு சோகமாக இருக்குது, இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற டைமில் அந்த மரத்து பக்கத்தில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வாங்க. அதோட வைப்ரேஷன் வந்து உங்களோட இதில் இருந்து உங்களோட வழியாக வரக்கூடிய உங்களோட வாரிசுகளுக்குமே வந்து அது ரொம்ப அந்த மரம் வந்து ஒரு ஹீலிங்கை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ஹீலிங் ட்ரீயாக நீங்கள் வந்து இந்த டைம் பீரியடில் நீங்கள் வளர்த்தலாம். சப்போஸ் வந்து மரம் வளர்க்குறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய பாட் மாதிரி வாங்கி அதில் வந்து ஏதாவது ஒரு செடிகளை வந்து வளர்த்துங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பயங்கர ஒரு ஹீலிங் ட்ரீ, ஹீலிங் பிளான்ட்டாக வந்து உங்களோட லைஃப்குள்ளே இருக்க போகுது. உங்களுக்கு இந்த மந்த் வந்து ப்ளூ கலர் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். ஏதாவது வந்து சமாதானமாக சில விஷயத்தில் போகணும், சில விஷயத்தில் வந்து ஹீலிங் உங்களுக்கு தேவை, அந்த இடம் வந்து பேலன்ஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளூ கலர் எனர்ஜி உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்குது. கிறிஸ்டல்ஸில் பார்த்தா உங்களுக்கு லாப்பிஸ் லசூலி கிறிஸ்டல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணும். உங்களோட கம்யூனிகேஷன் வந்து இந்த மந்த் வந்து ரொம்ப பெட்டராக பண்ணிக்குவீங்க. ஓகே, இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த மந்த் வந்து மான் வந்து பார்க்குறதுக்கு உண்டான சான்சஸ் எங்கேயாவது அமையும். நீங்கள் எங்கேயாவது ஒரு டிவியில் பார்க்குறீங்களோ, இல்லை ஏதாவது சேனல்ஸில் பார்க்குறீங்களோ, இல்லை நேரில் பார்க்க வாய்ப்பு இருக்கோ, இல்லை ஃபோட்டோ மூலிமா பார்க்குறீங்களோ, எங்கேயாவது வந்து உங்களுக்கு வந்து மான் கண்ணில் தென்படும். புள்ளி மான், எந்த மானாக இருந்தாலும் சரி, அந்த மான் வந்து உங்களோட கண்ணில் இந்த மந்த்து தென்படும். அந்த மான் தென்படுறப்போ நீங்கள் வந்து உங்களோட மைண்டில் நீங்கள் என்ன உங்களோட ஆசைகள் இருக்கோ அதை உங்களோட மனசுக்குள்ளே நீங்களாம் நினச்சிக்கோங்க. உங்களோட இன்டென்ஷன்ஸை வந்து அந்த இடத்துல வைங்க. ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு செயல்பாட்டுக்கு வந்துடும். ஒரு ஹாப்பினஸ், அதோட சக்ஸஸ் வந்து உங்களுக்கு ஹாப்பினஸை வந்து க்ரியேட் பண்ணும். ஓகே, இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு லார்ட் கணேஷோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம்.
ஓகே. நம்பர் 2 நினச்சவங்களுக்கு இந்த மந்த் வந்து உங்கள் கூட இருக்கவங்க ரொம்ப உங்களை பயங்கரமாக தாங்கி உங்களுக்கு வேலை செய்வாங்க. அதாவது உங்களோட வீட்டுக்குள்ளேயே இருக்கவங்க வந்து உங்களை ரொம்ப மதிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா கூட இந்த மந்த் வந்து உங்களை பயங்கரமாக தாங்குவாங்க. சரி, நீ இதெல்லாம் பண்ணி உனக்கு இது பண்ணி கொடுக்கணும். இப்போ உங்களோட ஹஸ்பண்டாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது வந்து பூ வாங்கி கொடுக்கறது, ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுக்கறது, உங்களை வந்து ஸ்பெஷல் கேர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு உண்டான சுற்றி இருக்க மக்கள் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக ஆரம்பிப்பாங்க. அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து உங்களோட வீட்டில் இருக்கவங்களே உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களோட மேல் பர்சனோட எனர்ஜி வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அவங்களோட ப்ரொடெக்ஷன் அந்த வீட்டில் பயங்கர இதை கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த கவலையும் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கக்கூடிய தன்மை இந்த மந்த் இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு பயங்களே வந்து இருக்காது. நீங்கள் பயம் இல்லாத ஒரு லைஃப்குள்ளே போகிறதுக்கு, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யறதுக்கு லார்ட் கணேஷாவோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு பயமும் வந்து மனசுக்குள்ளே பட்டுக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு வந்து கோயில் வழிபாடு பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இந்த மந்த் பயங்கர ஸ்ட்ராங்காக அமையும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மந்த் வந்து கோயிலுக்கு போயே தீர்வீங்க. அதுவும் நீங்கள் வந்து ரொம்ப நாள் போக முடியலன்னு நினச்ச கோயிலுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோயில் வழிபாடு உங்களுக்கு சூப்பராகவும் இருக்குது. நீங்கள் கோயிலில் போய் என்ன விதமான வழிபாடு நீங்கள் உட்காந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னாலும் அது உங்களுக்கு பயங்கர ஃபேவரபுளாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து புது ஜுவல்ஸு, அது வந்து எனிதிங், அது ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்கலாம், இல்லை கோல்டாகவும் இருக்கலாம். நீங்கள் புதுசாக சில ஜுவல்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. அது புதுசாக நீங்கள் ஜுவல்ஸை, வளையல், தோடு, செயின், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜுவல்ஸை வந்து நீங்கள் புதுசாக உங்ககிட்ட வந்து கொண்டு வருவீங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன்ஸையும் அந்த புது ஜுவல்ஸ் வந்து உங்களோட லைஃப்பில் கொடுக்க போகுது. நீங்கள் அப்படி அந்த புது ஜுவல் வந்து நீங்கள் போட போகிறீங்க. அது ஒரு கிறிஸ்டல்ஸாகவும் இருக்கலாம், கிறிஸ்டல் பிரேஸ்லெட்ஸாகவும் இருக்கலாம். ஸோ அந்த ஜுவல்லரி வந்து நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா அதை வந்து லார்ட் கணேஷா முன்னாடி, விநாயகர் முன்னாடி அதை வச்சு 24 hours அந்த இடத்துலையே வச்சு வழிபாடு பண்ணி நீங்கள் வந்து அதை போடுங்க. அது இன்னும் அவரோட பிளெஸ்ஸிங்ஸோடு சேர்த்து உங்களுக்கு ஃபேவர் பண்ணும். இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 1111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். நம்பர் 3 நினச்சவங்க வந்து இந்த மந்த் வந்து ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப உங்களோட உடம்பு வந்து ரொம்ப சூடு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால வந்து நீங்கள் அதிகம் தண்ணி குடிச்சிக்கிறது, இப்போ நீங்கள் வெளியே வெயிலில் அதிகம் போயிட்டு வரீங்கன்னா வாட்டர் பாட்டில் உங்களோட கூடையே வச்சுருக்கிறது, டீஹைட்ரேட் ஆகாமல் உங்களை பார்த்துக்கிறது, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இந்த மந்த் வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். சிலருக்கு வந்து அந்த சூடு பிடிச்சனால உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் கொடுக்கறது, இது மட்டும் நடக்கும். அதுக்குண்டான ஃபுட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கிறது, இதெல்லாம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் பண்ணிங்கன்னாலே போதுமான விஷயமா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் அந்த சூடுன்றது உங்களோட இந்த மந்த்துக்கே வந்து உங்களோட உடம்புல சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இல்லை சில பிம்பிள்ஸ் வந்து சிலருக்கு வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் மட்டும் நீங்கள் டேக் கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் தோணும். அந்த ஐடியாஸை வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் இடத்துல சொல்லுவீங்க. உங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ், உங்களை விட பெரியவங்க வந்து உங்களோட ஐடியாஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அந்த ஐடியாஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான காரணமே
உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து ஒரு ப்ரூஃபோட ஆன்சர் காட்டுவீங்க. அப்போ வந்து உங்களோட ஐடியாஸை பர்ஃபெக்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல அப்ளை பண்ணுவாங்க. அது வந்து நல்ல சக்ஸஸையும் கொடுக்கறதுக்கு உண்டான எனர்ஜி இருக்குது. நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ப்ரமோஷன்ஸ்க்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்களோட பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான பிளானிங்லாம் இந்த டைம் பீரியடில் நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய பிளானிங்லாம் எப்படி இருக்கும்னா, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்க மாட்டீங்க. ஸ்மார்ட் பிளானாக இருக்கும். ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுற பிளானை விட ஸ்மார்ட் பிளானிங்லாம் இந்த மந்த் பண்ணுவீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் மூவ்ஸ் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து லேட் நைட்டு தூங்குறதுக்கு உண்டான அமைப்பு தான் இந்த மந்த்தெல்லாம் வந்து நிறைய ஏற்படும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டைம் ஷெட்யூலை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க தூங்குறதுல. ஏன்னா லேட் நைட் ஸ்லீப்பு ஒரு 11, 12, 1 மணி ஆகிற அளவுக்கு தான் நீங்கள் தூங்குறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஏன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு க்ரியேட்டிவ் ஐடியாஸ்லாம் வரும். ஸோ அந்த ஐடியாஸ் எல்லாம் அப்போவே வந்து உட்காந்து பண்ணுவீங்க. அதே மாதிரி ரைட்டிங் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்க, ஒரு மூவி ரைட்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் வந்து அந்த ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக ஆரம்பிக்கும். நிறைய ஐடியாஸ்லாம் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் இப்போ வந்து எழுதி ஒரு படம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அது வந்து சூப்பர் ஹிட் ஆகும். அந்த அளவுக்கு வந்து ஒரு கிரியேட்டிவ் ஐடியாஸ்லாம் வந்து உங்களுக்கு இந்த மந்த்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபுல் மூன் டைம் பீரியடில் என்ன விதமான இன்டென்ஷன்ஸ் வச்சு வைங்க. அது வேண்டுதல் வைங்க, நீங்கள் சாமி கும்பிடுங்க, இல்லை மூன் பார்த்து உட்காந்து வேண்டுங்க. நீங்கள் என்ன விதமான இன்டென்ஷன்ஸ் வச்சிங்கனாலும் அந்த ஃபுல் மூன் டே டைம் பீரியட் உங்களுக்கு ஃபேவர் பண்ணுது. அதே மாதிரி அந்த ஃபுல் மூன் டே பௌர்ணமி அன்னைக்கு உங்களோட குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்கள் வந்து குலதெய்வம் கோயில் பக்கத்தில் இருந்ததுன்னா போயிட்டு வாங்க. இல்லை நீங்கள் வேறு வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துல குலதெய்வத்துக்கு ஒரு பூவெல்லாம் வச்சு விளக்கேற்றி ஃபோட்டோவுக்கு இந்த மாதிரி நீங்கள் உங்களோட வீட்டிலையே வந்து வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் அப்படி வழிபாடு பண்ணாலும் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து அந்த வழிபாடு பண்ணுங்கள். உங்களோட லைஃபே வந்து நல்ல ஒரு ஷைனிங் ஆகிறத நல்லா சென்ஸ் பண்ண முடியும். ஏன்னா உங்களோட குலதெய்வ வழிபாடு ஆல்ரெடி பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ அது வந்து எப்போவுமே அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குன்றதுக்கு ஒரு கிராட்டிடியூட் பண்ணுறதுக்காக நீங்கள் வேண்டுதல் வச்சுட்டே இருந்தீங்கன்னா, அதுவும் ஃபுல் மூன் டேயில் வைக்கிறீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களோட முன்னோர்களோட பிளெஸ்ஸிங்ஸ் நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து பியோர் ஸ்பிரிட் கனெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அதாவது நல்ல ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு ஒரு சில நேரங்கள் வந்து எனக்கு வந்து இது நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் எனக்கு இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்சு வரும். அதை உங்களால் வந்து சென்ஸ் பண்ணவும் முடியும். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. ஸோ ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கையில் நீங்கள் வந்து இந்த வாரம் இல்லை, இந்த மந்த்து, இந்த ஹோல் மந்த்தே வந்து ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அடிக்கடி உங்களோட கண் பார்வையில் க்ரீனிஷ் கலர் படுற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு க்ரீன் கலர் வால்பேப்பர் கண்ணில் படுற மாதிரி. உங்களோட ஃபோன் இருக்குன்னா ஃபோனில் வந்து நிறைய மரங்கள் நல்ல க்ரீனிஷாக இருக்கிற மாதிரி ஒரு இடம், ஒரு பெரிய பார்க்கு, அந்த மாதிரி க்ரீன் எனர்ஜியை வந்து உங்களோட அடிக்கடி வந்து நீங்கள் பாருங்கள். இந்த ஹோல் மந்த்து உங்களுக்கு க்ரீன் கலர் வந்து பயங்கர ஃபேவர் பண்ணும். க்ரீன் வந்து நல்ல சக்ஸஸை கொடுக்கும். உங்களோட பிஸ்னஸில் சக்ஸஸை கொடுக்கும். நீங்கள் வந்து கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா க்ரீன் அவென்ச்சரின் யூஸ் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப மணி அட்ராக்ஷன்ஸை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட வால்பேப்பரில் வச்சு பாருங்கள். அடிக்கடி உங்களோட கண்ணில் படுற மாதிரி சின்ன சின்ன சீனரிஸ் வந்து எங்கேயாவது பக்கத்தில் வந்து வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு இன்னும் க்ரியேட்டிவ் ஐடியாஸை கொடுக்கறதும் மைண்ட் பேலன்சிங்க்கும் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்னென்னு பார்க்கலாம்.
நம்பர் 3 நினச்சவங்களுக்கு இந்த மந்த்து படிக்கிற விஷயத்தில் பயங்கர பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. உங்களுக்கு நல்ல கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் என்ன வந்து படிக்கிறீங்க, நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சிங்கனாலும் சரி, இல்லை ப்ரைவேட் எக்ஸாம்ஸ்க்காக படிக்கிறீங்க, ஸ்கூல் படிக்கிறீங்க, காலேஜ் படிக்கிறீங்க, எதுவாக இருந்தாலும் உங்களோட படிப்பில் வந்து பயங்கர ஃபோக்கஸ் உருவாக ஆரம்பிக்கும். நல்லா வந்து நீங்கள் படிக்கிறது வந்து உங்களுக்கு மட்டுமே வச்சுக்காமல் நல்லா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்களோட கூட இருக்கிறவங்களுக்கும் அந்த நாலேஜ் ஷேர் பண்ணுவீங்க. அவங்களுக்கும் அது பயங்கர பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இப்போ நீங்கள் டீச்சராக இருக்கீங்கன்னா யூ ஆர் த பர்ஃபெக்ட் டீச்சர் அப்படின்னு உங்களுக்கு வந்து பயங்கர சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களோட டீச்சிங்கில் நீங்கள் பயங்கர உங்களோட ஸ்கில்ஸை காட்டுவீங்க. உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கிடைச்ச டீச்சராக கிடைச்சதுக்கு பயங்கர பிளஸ்டாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜி உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கிடைக்கிற ஒரு சின்ன விஷயத்தை வச்சு நீங்கள் வந்து அதை பயங்கரமாக பெருக்கி காட்டக்கூடிய எனர்ஜி இந்த மந்த் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா விநாயகரோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு ஹீலிங் எனர்ஜியாகவே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஹீலிங் எனர்ஜி ஒரு சின்ன விஷயத்தை கூட நல்ல சூப்பராக ஆக்கிக்கக்கூடிய ஒரு சூப்பரான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய எனர்ஜியை கொடுக்கும். ஸோ அந்த எனர்ஜி உங்களோட விநாயகர்கிட்ட வந்து உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காகவே கிடைக்குது. மியூசிக்கில் வந்து இருக்கீங்க, இல்லை மியூசிக் டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா அவங்களும் வந்து இது கிரேட்டான டைம் பீரியடாக இருக்கும். இல்லை பாட்டு பாடுறவங்களா இருக்கலாம், ஒரு வீணை வாசிக்கிறவங்களா இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் வந்து இது பர்ஃபெக்ட் டைம் பீரியடாக இருக்கும். உங்களுக்குலாம் பயங்கர பிளெஸ்ஸிங்ஸ் வந்து விநாயகரோடது இருக்குது. கலைகள், என்ன விதமான கலைகளில் இருக்கீங்க, ட்ராயிங் கலைகளில் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியை வந்து பயங்கர ஷைன் ஆகக்கூடிய டைம் பீரியடாக இந்த மந்த் உங்களுக்கு அமையுது. ஸோ இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்கெல்லாம் இந்த மெசேஜ் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷனுக்கு வாங்க, அங்கே சூப்பராக ஹீலிங் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுவீங்க. உங்களோட லைஃப்லையே ஒரு பெரிய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஹீலிங் டைம் பீரியடாக வந்து பிரம்ம முகூர்த்த வேலை நமக்கு அமையும். ஓகே, தேங்க்யூ.